ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டனை வச்சு ஒரு 2 விதமான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று எலும்பெல்லாம் போட்டு ஒரு எலும்பு குழம்பு டிஃபனுக்காக. இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா மட்டன் பீசஸ் வச்சு தொக்கு மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எலும்பு மட்டும் நான் தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க போதும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 5 விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே நாம் வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகெல்லாம் போட்டு வதக்கி அரைக்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கடாயில் பாருங்கள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, மிளகு 3 நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போது 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வதக்கி அரைக்கக்கூடிய இந்த மசாலாவை தான் நம்ம 2 ரெசிபிக்குமே நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது நான் 2 பாத்திரம் வச்சுருக்கேன். 2லேயும் நம்ம இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். பாருங்கள், அது மட்டன் வேக வச்ச எலும்பு பீசஸ், அது அரைச்சது வெங்காயம், தக்காளிலாம். இது கிரேவி செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ம் நான் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸ் மட்டும் இருக்குங்க, எலும்பு இல்லாமல். 2லேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. மட்டன் கிரேவி செய்ய போகிறதுல நான் வரமிளகா ஒரு 5 ஆட் பண்ணிட்டேன். 2லேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ம் கலந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை குக்கரில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எலும்பு குழம்புக்கு இப்போது நம்ம வதக்கி அரைச்ச வெங்காயம், தக்காளி விழுது பாதி ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாதி தொக்குக்காக வேணும். இதில் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் இந்த தொக்கு செய்கிறது சூப்பராக இருக்கும், மட்டன் தொக்கு. இஞ்சி பூண்டு விழுது நம்ம எலும்பு வேக வைக்கும் பொழுதும் போட்டிருக்கோம். இப்போ அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வேக வச்ச எலும்பை அப்படியே நம்ம அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது மீதி இருக்கிற வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை நம்ம இது கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. மல்லித்தூளோட பச்சை வாசனம்லாம் நல்லா போகணும். இப்போது மஞ்சத்தூளும் கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி கறியை நல்லா வதக்கணுங்க. இப்போது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது மல்லித்தூளோட பச்சை வாசனம் போன பிறகு 1/2 மூடிக்கு கம்மியாக தேங்காவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா நம்மளுடைய எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுங்க.
இப்போது மட்டன் கிரேவிக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போது மட்டன். இப்போ குழம்புக்கு உப்பு காரம் பத்தலைனா செக் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் உப்பு ரெண்டுமே கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள்: மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா 3ம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். இப்போது மல்லித்தூள் பத்தாது, அதனால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நாம் இப்போது இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 200 ml மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம தேங்காயெலாம் ஊற்ற போகிறது கிடையாது, இது கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் நிறையா தண்ணி ஊற்றிட வேணாம். இப்போது இது நல்லா கொதித்து வரணும். மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு எல்லா பக்கமும். இப்போது குக்கரை மூடிட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் குழம்பு, எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது மல்லி இலை தூவிட்டு நாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த எலும்பு குழம்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கிரேவிக்கு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு. 2 விசிலும் விட்டாச்சு. இப்போது மட்டன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூனும், மிளகாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருந்ததுங்க இந்த கிரேவி. நம்ம தேங்காய் எதுவும் ஆட் பண்ணாதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு நம்ம இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் கிரேவியும் எலும்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.